கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இந்த ஜெயத்தின் நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 4:21. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். செபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தா, நீ நல்ல தெய்வமாக இருக்கிறபடியா ஆண்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமேன். ஆண்டவராய் தெய்வமே, நீங்கள் எங்களை அங்கீகரிக்கிற தெய்வமாக இருக்கிறபடியா ஆண்மை சோத்தரிக்கிறோம். ஆமேன். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்தை தருகிறோம். இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவரீர் எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா, ஒவ்வொரு இருதயத்துக்கு என்னென்ன வார்த்தை தேவையோ அதை தேவன் தாமே மன்னாவாக பொழிந்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்திலும் ஊடுருவி கிரியை செய்ய தேவன் தாமே பரிசுத்த ஆவியான மூலமாக கிரியை நடப்பிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே தருகிறோம். சில துதிய நமையும் எல்லாம் கையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரமபிதாவே, ஆமென். ரோமர் 4:20 வாசிக்கிறேன். 20-23 வரைக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தின் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் மிக முக்கியமாக இருக்கிறது. நமக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது விசுவாசத்தின் மூலமாக தான் ஏற்படுத்த முடியும். இங்கே ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டது. அவன் விசுவாசத்தில் நம்ம பலன் உள்ளவங்களாக இருக்கணும், வல்லமை உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. இங்கே ஆபிரகாம் தேவனை முழு நிச்சயமாக விசுவாசித்தார். 100 வயதாக இருக்கும்போதே அவருக்கு குழந்தை பிறக்கும் என்று தேவன் சொல்லும்போது அதை விசுவாசித்தார். முதல்ல தேவன் சொல்கிறார், ஆமேன். அவர் தேவன் அவரை சந்தித்து உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், சாராள் மூலமாக ஒரு சந்ததியை தருவேன் அப்படின்னு சொல்லும்போது இனி எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? அதனுடைய வயதெல்லாம் தாண்டி போய்விட்டது, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறார். இவர் பலவீனமாக இருக்கும்போதே அந்த தன்னுடைய பலவீனத்தை குறித்து அவர் கவலைப்படாமல் தேவன் சொன்ன வாக்கை நம்பி அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவியின் கனிகளில் ஒன்று விசுவாசம். நாம் விசுவாசம் உள்ளவங்களாக இருந்தால் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியான விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமுள்ளதாக மாற்றும். எல்லா நிலைமைகளிலும் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமுள்ளதாக மாறுவதற்கு விசுவாசம்தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே அநேக காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தால் முடியாது என்று சொல்லப்பட்ட அநேக காரியங்களை விசுவாசத்தினாலே விசுவாச வீரர்கள் சாதிச்சிருக்கிறாங்க. அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாழ்க்கை நிலைமையில் கூட விசுவாசித்து தான் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். நம்ம விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். இது தேவன் தருகிற கிருபை. அடுத்து விசுவாசம் தேவனுடைய வரங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிப்பது முக்கியமாக இருக்கிறது. தேவன் தருகிற வரம், விசுவாச வரம். அதை கொண்டு ஒன்றுமில்லாத நிலைமையிலே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை அநேக பரிசுத்தவான்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் நடக்காது அல்லது
பிந்தி போகிறது, தள்ளி போகிறது, ஆமென், இது நடக்காது என்று சொல்லக்கூடிய நிலைமை வரும்போது நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம் என்பது தான் முக்கியமாக இருக்கிறது. ஆபிரகாம் தேவன் சொன்ன வாக்கை நம்பி தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய இனத்தாரை விட்டு, தன்னுடைய பூமியை விட்டு அவர் கடந்து வருகிறார். ஆமென். அவர் அந்த தேசத்திலிருந்து கானானை நோக்கி கடந்து வருகிறார். தேவன் அழைத்த அழைப்புக்கு அவர் உடனே கீழ்ப்படிந்து கடந்து வரும்போது தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு விதமாக ஆசீர்வதித்து இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு மனைவியாக இருக்கிற சாராயின் மூலமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறது. இந்த குழந்தைக்கான ஒரு ஏக்கம் எப்போதும் ஆபிரகாமுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ தேவன் சொல்கிறார், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். அப்படி சொல்லி தேவன் நாட்கள் கடந்து போகிறது. நாட்கள் கடந்து போகும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்கிறார். தேவன் திரும்ப வரார். திரும்ப சொல்கிறார். சொல்லும்போது ஆபிரகாம் கேட்குறாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைத்திருப்பானாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ இனி குழந்தை பிறக்குவது அவரே உள்ளத்தில் நகைத்து என்று சொல்லப்படுது. அவரே நகைக்கிறார். இனி குழந்தை பிறக்குமா? இனி வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்தில் உலக பிரகாரமாக வாய்ப்பே இல்லை. சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு இனி சாராள் மூலமாக குழந்தை பிறப்பது வாய்ப்பே இல்லை. ஆபிரகாமுக்கும் இனி குழந்தை பிறக்க வேண்டிய வயதெல்லாம் தாண்டி போய்விட்டது. அவராலேயும் குழந்தை பிறப்பதுக்கு வாய்ப்பில்லை. அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தை நினைத்து பார்க்கிறார், சாராளுடைய சரீரத்தை நினைத்து பார்க்கிறார். இவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் வாய்ப்பில்லை, உலகம் கைவிரித்து விட்டதா, எந்த நிலைமையிலும் விசுவாசத்தை தளர விடாதிருங்கள். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின்படியே ஆக கடவுள்னு சொல்வார். நம்முடைய விசுவாசம் குன்றி போகாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எதிரான சூழ்நிலை இருக்கலாம். இன்னும் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூட உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த நிலைமையிலும் தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் உங்களுக்கு குழந்தையை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசித்தால் போதும். விசுவாசம்தான் முக்கியமாக இருக்கிறது. விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் அது நமக்கு தேவையாக இருக்கிறது. விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் ஜெபம் கேட்கப்படும். நம்ம விசுவாசம் இல்லாமல் எவ்வளோ ஜெபித்தாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம ஜெபிக்கும் போது நல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமை உள்ளவர். உங்களுடைய சூழ்நிலை மாறாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். ஏதோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாதுன்னு சாத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறானா? நிச்சயமாக தேவன் அதை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசம் அந்த ஆபிரகாமுக்குள்ளே நிலைத்திருந்தது. முதல்ல விசுவாசம் குறைவாக தான் இருக்குது. நாட்கள் போகும்போது விசுவாசம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போது தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து அவரை தேற்றுவதை நம்ம பார்க்க முடியும். அவருக்கு பேர் ஆபிராம் என்று இருந்தது. அந்த பேரை தேவன் மாற்றுகிறார். முதல்ல தேவன் அந்த பேரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். அதன் மூலமாக நீ தகப்பன் என்கிற அர்த்தத்திலிருந்து அநேகம் ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் அப்படி என்கிற பேருக்கு தேவன் கொண்டு வருகிறார். அதிலே ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. பேருக்கே பெரிய அர்த்தம். உன் மூலமாக ராஜாக்கள் பிறப்பார்கள், உன் மூலமாக இந்த உலகத்திலே அநேக ஜாதிகள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவருக்கு விசுவாசம் இல்லைனாலும் இப்போ விசுவாசம் வருது. இன்னும் அநேக ஜாதிகளுக்கு என்னை தகப்பனாக்க போகிறார். தேவனை நம்பினார். தேவனை நம்பினார். அவர் சொன்ன வார்த்தையை நம்பினார். இனி ஒரு பிள்ளைக்கு தகப்பன் இல்லை, அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பன், ராஜாக்களின் மூலமாக பிறப்பார்கள். இதெல்லாம் தேவன் கொடுத்த வார்த்தை. தேவன் கொடுத்ததை அப்படியே நம்பினார். தேவன் வார்த்தையின் மூலமாக தான் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதாக இருக்கிறது. நம்ம அதை விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாயினால் அறிக்கை செய்யும்போது அந்த விசுவாசத்தின் மூலமாக நமக்கு அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு நம்ம அதை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். அதை தான் அந்த ஆபிரகாம் என்று சொல்லுகிற பெயரை சொல்லும்போதே அநேகம் ஜாதிகளுக்கு தாப்பன் என்கிற பெயர் அவருக்கு வந்துவிட்டது. உன்னுடைய
ஜனங்கள் உன் மூலமாக பிறக்க போகிற ஜனங்கள், உன் சந்ததிகள் மூலமாக பிறக்க போகிற ஜனங்கள் இந்த கடற்கரை மணலத்தினையாக இருப்பாங்க. நீ இந்த நட்சத்திரங்களை வெளியே வந்து பார், நட்சத்திரங்களை எண்ண முடியுமா, அந்த நட்சத்திரத்தை எண்ண முடியுமானால் உன் சந்ததி எண்ண கூடுன்னு சொன்னார். அவ்வளோ பெரிய சந்ததியை தருவேன்னு சொன்னார். அப்போ விசுவாசிகளுக்கெல்லாம் அவரை தகப்பன். அப்போ நமக்கும் அவர் தகப்பன் தான். அநேக ஜாதிகளுக்கு, அநேக நாடுகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு அவரை தகப்பனாக வச்சிருக்கிறார். இன்றைக்கி யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். இப்படி அவருடைய பெயரை மாற்றார். சாராளுடைய பெயரை சாராய் என்று இருந்தது, அதை சாராள் என்று மாற்றுகிறார். தாய் என்பதை விட்டு அநேகம் ஜாதிகளுக்கு தாயாவாய் அப்படின்னு சொல்லி பெயரை மாற்றுறார். அப்போ அதன் மூலமாக இதை அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துன்னு சொன்ன உடனே அவருடைய இதே மாறி போச்சு. சந்தோஷம், உள்ளத்தில் சந்தோஷம், விசுவாசம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதை விசுவாசித்து மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே தேவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைத்தார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அவர் சொன்ன அவர் அழைச்சா போகிறோம். அவர் இந்த பூண்டுகள் எல்லாம் உண்டாவதாகன்னு சொன்னார், எல்லாம் உண்டாயாச்சு. எல்லாம் பறவைகள் உண்டாவதாகன்னு சொன்னார், எல்லாம் உண்டாயாச்சு. வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயாச்சு. எல்லாமே அவருடைய வார்த்தையினாலே படைத்தார். அவர் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொன்னோன்னே அவருக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி வந்து விட்டது. அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனா, உன்னுடைய பேர் ஆபிரகாம் என்று சொல்லப்படும். அவர் ஒவ்வொரு தடவையும் அவருடைய பேரை சொல்லும்போது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவே. அது நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருக்கிறது. இப்போது அவருடைய சரீரத்தினுடைய நிலைமையை பார்த்தா அவர் நம்புவதற்கு எதுவும் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலை இன்றைக்கு ஒரு நம்புவதற்கு ஏற்ற சூழ்நிலையாக இல்லாமல் இருக்கலாம். நம்புவதற்கு முடியாது, இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்பது நம்ப முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை தேவன் தந்த வாக்கு தத்துவத்தை குறித்து கூட நீங்கள் சந்தேகப்படலாம். நீங்கள் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாக விசுவாசித்தால் அது நமக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்தில் கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. ஒரு காரியத்தை தேவனத்தில் கேட்கும்போது கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாக நம்பியாச்சுன்னா அது நடக்கும் என்று சொல்லப்படும். நம்பிக்கைக்குரிய இடமே கிடையாது. ஆபிரகாமுடைய உடல்நிலை சரி, சாராளுடைய உடல்நிலை சரி, இந்த உலகத்தில் உள்ள ஒரு டாக்டரை பார்த்தாச்சுன்னா இவங்களுக்கு இனி குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில் தான் தேவன் கிரியை செய்கிறார். இந்த சூழ்நிலை மாறுமா, இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, இனி இந்த சூழ்நிலையில் இப்படி தான் நான் ஜீவிக்கணுமா, இந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா, என்னுடைய அலுவலகத்தில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுமா என்று நினைக்கும் போது நம்பிக்கை இல்லாத நிலைமையிலே இல்லாத வேளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனை விசுவாசிப்பதை மட்டும் விட்டு விடாதீங்க. நம்முடைய நாவினாலே நெகட்டிவான எதிர்மறையான சொற்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. தேவன் தந்திர பாசிட்டிவான விசுவாசிக்க விசுவாசிக்க முடியாத நிலைமையிலும் அதை நம்ம அறிக்கையிட்டாச்சுன்னா நம்முடைய இருதயத்தில் அது பதிஞ்சிடும். அப்போது நம்ம அதை நம்புவதன் மூலமாக தேவன் அதன் மூலமாக கிரியை செய்ய முடியும். எனவே அந்த விசுவாசத்தினால தான் நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். விசுவாசத்தில் அவர் பலவீனமாக இருக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவன் சொல்லுவதை நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவருக்குள்ளே காணப்பட்டது. அதே விசுவாசம்தான் சாராளிடத்தில் காணப்பட்டது. சாராளிட ஆபிரகாமிடத்தில் அந்த தேவன் பேசி கொண்டு இருக்கும்போது சாராள் அவங்க கூடாரத்தில் இருந்து நகைக்கிறாங்க. இனி சாராளுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லும்போது தான் சாராயினுடைய பேர் சாராளுன்னு மாறும், நீ அநேக ஜாதிகளுக்கு தாயாவாய் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் விசுவாசித்தாங்க. அது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றாள். ஆனபடினாலே சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அதன் மூலமாக, அதாவது வாய்ப்பே இல்லை,
ஆமென். அது இதோட ஆபிரகாமுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. இனி ஆபிரகாமுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இவ்வளவுதான், இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் கிரியை செய்கிறார். ஆமென். அப்போ விசுவாசம் குறைவாக இருக்கும்போது தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு தாயாவா என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை சாராலும் ஏற்றுக்கொண்டதினாலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொன்னது அது செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவன் வயது சென்றவளாக இருந்தும் 90 வயசில் குழந்தை பிறக்க முடியுமா? இந்த உலகத்திலேயே நடக்காது. ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். அவன் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்களை பிறந்தார். அவங்க சந்ததியை பார்க்கும்போது மிகுந்த ஜனங்கள் பிறந்தாங்க. ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்போது விசுவாசிகள் எல்லாரும் ஆபிரகாமுக்கு தகப்பனார். ஆபிரகாம் விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பனானார். அப்போது நாம் எல்லாருக்கும் தகப்பனானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி விசுவாசத்தில் அவர் பலவீனமாக இருக்கவில்லை. 100 வயசாவது அவருக்கு. சாராளுக்கு ஆமீன் அவ்வளவுதான், 90 வயசாகியாச்சு, நீ குழந்தை பிறப்பது வாய்ப்பே இல்லை என்று சொல்லும்போது வாக்கு தத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டாங்க. நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெற முடியும். அவர் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்படும். விசுவாசத்தில் வல்லமையோடு இருக்கணும். விசுவாசம் ஒரு நாள் குன்றி போகக்கூடாது. அவர் தேவன் வாக்கு தத்தத்தை சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலையில் நம்ம இருந்து கொண்டிருந்தாலும் தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை முழு நிச்சயமான விசுவாசித்தார் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய இருதயத்தில் கொஞ்சம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அப்போதான் தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இப்போது பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். இப்போது நம்ம கடைசி வரை போக முடியுமா அப்படின்னு உள்ள எண்ணம் கூட நமக்கு இருக்கலாம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசித்தது தான் நீதியாக எண்ணப்பட்டது. அது அவருக்கு மட்டுமல்ல, நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி அல்லது எதிர்மறையான சூழ்நிலையில் நம்ம சென்று கொண்டிருந்தாலும் தேவன் அதை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கு சென்று கொண்டிருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. வாக்குத்தத்தம் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அப்போ முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசிக்க வேண்டும். முதல்ல அந்த விசுவாசத்திலிருந்து தொடங்கணும். நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்படலைன்னா தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரணும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். முதலாவது பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம விசுவாசிக்க வேணும். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டுவீர்கள். இது நம்மளால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நம்ம நம்மை ரட்சிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிற. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தான் தேவனுடைய சித்தம். இன்றைக்கி நம்ம பாவத்துக்குள்ளே இருந்தாச்சுன்னா பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சாபத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையை சுமந்தார். சிலுவையிலே முள்முடி அவருக்காக சூழப்பட்டது சாபத்திலிருந்து ஜனங்கள் எல்லாம் விடுபடுவார்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே இயேசு நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குறார். அடுத்து நம்முடைய வியாதிகளை அவர் குணமாக்குறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இயேசு நம்முடைய வியாதிகளை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இனி நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகள்லாம் குணமானோம் என்று சொல்லப்பட்டது. எனவே நம்முடைய வியாதிகளை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அந்த விசுவாசம் நமக்கு வந்தாச்சுன்னா எல்லா வியாதிகளிலிருந்து நம்ம விடுபட முடியும். எந்த வியாதியாக இருக்கட்டும், இந்த உலகம் சொல்லலாம் இனி எந்த வியாதிக்கு முடிவே கிடையாது, கடைசி வரை இந்த வியாதியோடு தான் இருக்கணும், கடைசி வரை மருந்து மாத்திரையோடு தான் இருக்கணும் என்று உலகம் சொல்லலாம். ஆனால் இயேசு எல்லா வியாதியிலிருந்து குணமாக்குவதற்காக அவர் சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த தழும்புகள் அவருடைய சரீரத்தில் காணப்படுகிறது. அவருடைய சரீரத்தின் மூலம் அவருடைய சரீரத்தில் இருக்கிற காயங்கள் மூலமாக
நாம் சுகமானோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு நம்ம ஏற்றுக்கொண்டா ஆமென், நம்ம வியாதியிலிருந்து விடுபட முடியும். எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த வகையான வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், எல்லா வியாதியிலிருந்தும் இயேசு விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வியாதியை அவர் சுமந்து தீர்த்தாச்சு, நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை சுமந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியாக இயேசு எல்லா வியாதிகளையும் அந்த சுமந்து தீர்த்து விட்டார். நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வியாதியிலிருந்தும் அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். விசுவாசித்தால் ஆமென் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இங்கே ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தபோது அந்த ஏதோ தேவன் அதை தள்ளி போட்டு கொண்டே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆசீர்வாதம் அல்லது குழந்தை பாக்கியம் இன்னும் தடைபட்டு இன்னும் தள்ளி கொண்டே போகிறதா? தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது அவர் நமக்கு ஜெயம் தருகிறவராக இருக்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அவர் ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவராக இருக்கல்ல, அவர் விசுவாசத்தில் பலன் உள்ளவராக இருந்தார். விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்படுகிறது. அந்த வல்லமை உள்ள விசுவாசம் உடையவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ தான் அந்த எல்லாவற்றிலிருந்து நம்ம ஜெயம் எடுக்க முடியும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா தேவன் குழந்தை பாக்கியத்தை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சரீரம் செத்து போயிட்டு அல்லது நம்முடைய இவ்வளவு தான் நம்பிக்கையே இல்லை, உலர்ந்து போன அனுபவம், இனி இதில் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது உலர்ந்த எலும்புகள் மீது தம்முடைய ஆவியை ஊற்றி அவர் அந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். அதே போல் நம்பிக்கை இல்லாத இடத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை தேவன் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றே அதற்காக தான் தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற போகிறார். உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முழு நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். உலகத்தில் உள்ள அவநம்பிக்கைகளை நம்ம ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாவங்களை மேற்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே சாத்தானை கூட மேற்கொள்ள முடியும். அப்போ விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள். உலகம் நமக்குள்ளே கடந்து வராமல் அந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். உலகம் நம்மை ஜெயிக்கக்கூடாது, உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். உலகத்தில் உள்ள ஆசாபாசங்கள், உலகத்திலே நமக்கு எதிராக காணப்படுகிற பாவங்கள், சாபங்கள், இச்சைகள், இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை அடைவதற்கு விசுவாசம்தான் காரணமாக இருக்கிறது. அடுத்து சாத்தானை ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நமக்கு ஒரு கேடயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு, சாத்தானுடைய அக்கினி ஆசிரங்களை மேற்கொள்வதற்கு விசுவாசம் நமக்கு கேடயமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு முழு பாதுகாப்பு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு முழு பாதுகாப்பு தருவது விசுவாசமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். உறுதியாக இருந்தால் சாத்தான் ஓடியே போவான். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுது. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடியே போவான். விசுவாசத்தினாலே நம்ம நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும். மரித்தோரை உயிர் பெற செய்கிற தேவன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரோமர் 4:24 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ வைத்த தேவன் நம்மையும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம விசுவாசித்து உறுதியாக விசுவாசிக்கும் போது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை மரித்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையை மாற்றுவதற்கு தேவன் நன்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சரீரம் நம்ம மரித்த பின்பு இயேசு வரும்போது நம்முடைய சரீரம் உயிர் பெற்று எழும் என்பது தான் நம்முடைய விசுவாசம். அதையும் தேவன் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் விசுவாசித்தால் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அப்படி நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? பாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார்.
இருக்கிறார். சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். இன்னும் விசுவாசிக்கும் போது அவர் நித்திய ஜீவனையும் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். தேவனுடைய கற்பனைகளை படி நடையுங்கள். தேவனுடைய கற்பனையின்படி நடப்பது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து, தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதில் உறுதியாக நம்ம பற்றி கொண்டிருக்கும் போது, நாம் வாயினாலே அறிக்கை பண்ணும்போது அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவராக இருக்கிறார். நம்முடைய அபிசுவாசம் நம்முடைய இருதயத்தில் வராமல், சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்காமல், பயத்துக்கு இடம் கொடுக்காமல், கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், தேவனை உறுதியாக பற்றி கொண்டு தேவனில் உறுதியாக விசுவாசமாக இருக்கும்போது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமாக முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பார். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தா. ஆமீன். ஆண்டவராய் தெய்வமே, நம்முடைய பாதத்தில் வந்து ஆமீன் நம்முடைய வேதத்தை தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்கு சோத்திரம். விசுவாசத்திலே ஆபிரகாம் வல்லவரானது போல ஆமீன் எங்களையும் விசுவாசத்தில் வல்லவர்களாக தேவன் தாமே மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். அவர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. நம்ப முடியாததை நம்பி ஆமீன் தம்முடைய ஜீவியத்திலே ஈசாக்கை பெற்றெடுத்தது போல என் அருமை தாப்பனே ஆமீன் இந்த ஆமீன் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய விசுவாசத்தின் வல்லமை ஊற்றணுமா ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. இயேசுவே சோத்திரம். உடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு அதிலே ஆமீன் ஹல்லேலூயா நிறைவேறும் வரைக்கும் நான் காத்திருக்கத்தக்கதான கிருபையில தர வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. இப்போது இந்த ஜெபத்திலே பங்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே வியாதியிலிருந்து விடுதலை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். இப்போது இந்த ஜெபிக்கிற நேரத்தில் தானே பலவிதமான வியாதியோடு இருக்கிறவருடைய வியாதிகள் எல்லாம் தேவன் மாற்றி பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. நம்முடைய வல்லமையின் கரம் வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான தேவைகளோடு இருக்கிறவருடைய தேவைகளை தேவன் தாமே சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. பலவிதமான பிரச்சனையோடு போராட்டத்தோடு இதிலிருந்து
விடுதலை வருமா என்று நம்ம ஜெயத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஜெயத்தை தேவன் நம்மை கட்டளையிடணுமா ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிறவருடைய கடன் பாரங்களை தேவன் நீக்கி போடணுமா ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையை தேவன் தாமே நிவர்த்தி செய்து கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். கத்தா என்னென்ன காரியங்களில் ஒரு வியாகுலத்தோடு இருக்கிறாலோ எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். எல்லாரும் விசுவாசத்தில் வல்லவர்களாகி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தங்களுடைய ஓட்டங்களை ஓட தேவன் கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். விதவைகளையும் திக்கிட்ட பிள்ளைகளையும் தேவன் தாமை ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தித்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனாலே எல்லாம் கூடுமே, கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் தான்மே எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து தர வேணுமா ஜெபிக்கிறோம். உலர்ந்த எலும்புகளை உயிர் வர செய்கிற தேவன், நம்பிக்கை இல்லாது செபித்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் பெரிய நம்பிக்கையை தேவன் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் நிறைவாக கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகளில் அலுவலக இடங்களில் வேலை பார்க்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளையும் தேவன் தாமை மாற்றி போடணுமா ஜெபிக்கிறோம். சாத்தானின் கட்டில் இருக்கிறவர்களை தேவன் தாமை விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஒன்றுமில்லை கத்தாவும், எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதிகனமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரமபிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.